ஸ்ரீ புருஷோத்தம கஷேத்திர மகாத்மியம் 31ஆம் அத்தியாயம். மர உடலில் இறைவன். சுருக்கம். மர உடலில் இறைவனின் புனித ஸ்நானத்திற்கான நடைமுறை. ஜெய்மினி முனிவர் கூறினார். சாதிக்க வேண்டியதை சாதித்து விட்டதாக திருப்தி அடைந்த பக்தர் அதன் பிறகு குதிரை யாகங்களின் ஒரு பகுதியாக தோன்றிய இந்திரத்யும்ன ஏரியை நோக்கி செல்ல வேண்டும். அதன் கரையில்தான் ஹரி நரசிம்ம அதாவது மனித சிங்க வடிவில் வசிக்கிறார். நரசிம்மரை பிரார்த்தனை செய்த பிறகு பரிந்துரைக்கப்பட்ட உத்தரவுகளின்படி அவர் அதில் நீராட வேண்டும். நரசிம்ம மூர்த்தியே, தங்களுக்கு வணக்கம். தமது சிறந்த புனித இடத்தில் தமது அருளால் சிறந்த மன்னர் இந்திரத்யும்னன் 1000 குதிரை யாகங்களை செய்தார். குதிரை யாகத்தின் ஒரு பகுதியாக தோன்றிய ஏரியில் எனது புனித நீராட வந்துள்ளேன். அவ்வாறு செய்ய எனக்கு அனுமதி வழங்குவாயாக இறைவனே. சௌக்கம், உடல் சுத்தம், ஆச்சமனம் மற்றும் பிற வழக்கமான சடங்குகளை செய்த பிறகு அவர் தீர்த்தத்தின் கரைக்கு சென்று பயபக்தியுடன் கைகளை இணைத்து நின்று இந்த மந்திரத்தை ஓத வேண்டும். குதிரை யாகங்களின் ஒரு பகுதியாக இருந்த 1 கோடி பசுக்களின் குழம்புகளால் பூமியின் மேற்பரப்பு தோண்டப்பட்டது. அது அவற்றின் நுரை மற்றும் சிறுநீர் மற்றும் தானங்களில் சடங்கில் பயன்படுத்தப்படும் நீரால் நிரம்பியிருந்தது. நீங்கள் அனைத்தையும் புனிதப்படுத்துகிறீர்கள். அனைத்து தீர்த்தங்களின் தண்ணீர் நிரம்பிய உங்கள் புனித நீரில் நான் நீராட வந்துள்ளேன். எனது ஆயிரக்கணக்கான முந்தைய பிறவிகளில் எழுந்த இந்த நீராட்டத்தால் அனைத்து பாவங்களையும் நீக்குங்கள். பிராமணர்களே, நீரில் நுழைந்து 5 வருண மந்திரங்களை கூறி நீராட வேண்டும். தண்ணீருக்குள் அகமர்ஷண மந்திரத்தை 3 முறை கூற வேண்டும். பக்தர் பின்வரும் மந்திரத்தை 3 முறை கூறி அந்த நீரில் 3 முறை மூழ்க வேண்டும். பிராமணர்களே, குதிரை வேள்வியின் அங்கங்களில் சிறந்த தீர்த்தரை, அனைத்து பாவங்களையும் அழிப்பவரே, கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்த பாவங்கள் தம்மில் நீராடுவதன் மூலம் அழிந்து போகட்டும். பின்னர் அவர் விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து நரசிம்ம வடிவில் இருந்ததை நினைவு கூற வேண்டும். நீர் நரரின் மகன்கள் என்பதால் நாரா என்று அழைக்கப்படுகிறது. இதுவே அவரது முதல் புகலிடம். எனவே பக்தர் நீரில் ஸ்ரீஹரியை நினைவு கூற வேண்டும். பின்னர் மனிதன் தேவர்களையும் முனிவர்களையும் பித்ருக்களையும் விதிகளின்படி சாந்தப்படுத்த வேண்டும். பின்னர் அவர் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் நரசிம்ம மூர்த்தியிடம் செல்ல வேண்டும். ஏற்கனவே இருந்தாலோ அல்லது செயற்கையாக தயாரிக்கப்பட்டாலோ ஸ்ரீஹரி மேற்கு நோக்கி இருப்பதை போலவும் சம்புவை பார்ப்பதன் மூலம் கோடிக்கணக்கான பிறவிகளிலிருந்து தோன்றிய பாவங்களிலிருந்து விடுபடலாம். பக்தர் அதர்வன மந்திரத்தின் மூலம் நரசிம்ம மூர்த்தியை வணங்க வேண்டும். உண்மையில் இந்த மந்திர ராஜா மந்திரங்களின் அரசன் முன்பு நாரத முனிவரால் நிறுவப்பட்டது. இது நீண்ட காலமாக அவராலும் இந்திரத்யும்ன மன்னராலும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நரசிம்ம வடிவில் உள்ள இறைவனை பொறுத்தவரை பிராமணர்களே, அதை போன்ற வேறு எந்த மந்திரமும் இல்லை. பகவான் நரசிம்மர் இந்த மந்திரத்தை உச்சரித்ததால் மட்டுமே மகிழ்ச்சி அடைகிறார். இந்த மந்திரத்தின் மூலம்தான் மர உடல் சிலை கொண்ட இறைவன் பிரம்மதேவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். முன்னர் குறிப்பிடப்பட்ட அனைத்து காணிக்கைகள் மற்றும் சேவைகளுடன் பக்தர் நரசிம்ம மூர்த்தியை வணங்க வேண்டும். மஞ்சள் நிற ஜப, சீன ரோஜா மலர்கள் மற்றும் பிற இனிமையான நறுமணம் கொண்ட மலர்களையும் பயன்படுத்த வேண்டும். பக்தர் நரசிம்மரை சந்தன கொழும்பு, அகல்லோச்சம் மற்றும் கற்பூரம், மணம் கொண்ட களிம்புகள் கொண்டு தடவ வேண்டும். பின்வருவன நைவேத்தியமாக இருக்க வேண்டும். சர்க்கரை மற்றும் பசு நெய்யுடன் பால் கொழுக்கட்டை, கற்பூர துண்டுகளுடன் நெய்யில் வறுத்த இனிப்புகள், சம்யாவாஸ் கோதுமை மாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஈரட்டிகள், நெய்யில் தயாரிக்கப்பட்ட துண்டுகள், பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் சர்க்கரை மற்றும் தயிருடன் சமைத்த அரிசி.
நரசிம்மரை பார்ப்பதன் மூலமும், தொடுவதன் மூலமும், வணங்குவதன் மூலமும், வழிபடுவதன் மூலமும் ஒரு மனிதன் தனது சொந்த ஆசைகளை பெறுகிறான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவத்துவம், அழியாத உயிரினங்களின் ஆட்சி, காந்தர்வத்துவம், மற்றவர்களை வெல்லும் திறன் மற்றும் பேரரசர் ஆவது போன்ற மன ரீதியான அவர் எதை விரும்புகிறாரோ அதையே அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி பெறுகிறார். பிராமணர்களே, நீங்கள் கேட்டபடி பஞ்ச தீர்த்தத்தின் நடைமுறை உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. 5 தினங்கள் அத்தகைய வழிபாட்டை செய்த பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தியில் ஈடுபடும் புனித சடங்குகளை செய்பவர் பின்னர் 5 கூறுகளை கொண்ட உடலில் நுழைய மாட்டார். அதாவது அவர் முக்தி அடைந்தார். பௌர்ணமி நாளில் அதிகாலையில் பக்தர் முன்னர் குறிப்பிடப்பட்ட கட்டளைகளின்படி தான் புனித நீராட வேண்டும். அவர் அதில் ஈடுபட வேண்டும். தூய உணவு மட்டுமே உள்ளவன் தன் புலன்களை கட்டுப்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உணவு உண்ணும் புனித விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு அவன் தெய்வத்தின் மகிழ்ச்சிக்காக விரதம் அனுசரிக்கிறான். இதை அவன் 5 தினங்கள் தொடர வேண்டும். அதன் பிறகு அவன் மாளிகைக்குள் நுழைந்து இருக்கையில் சாய்ந்திருக்கும் புருஷோத்தமரை காண வேண்டும். பலபத்ரர் மற்றும் தேவி சுபத்ரையை பார்ப்பதன் மூலம் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஜேஷ்ட மாதத்தில் பௌர்ணமி நாளில் அனைத்து தீர்த்தங்களையும் கொண்ட கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட இனிமையான நறுமணம் கொண்ட நீரால் ஒருவர் ஸ்ரீஹரியை கண்டால் எந்த பாவத்துடனும் அல்லது பாவியுடனும் எந்த தொடர்பும் அவரது ஆன்மாவில் எந்த தீங்கும் ஏற்படுத்தாது. இப்போது இறைவனின் ஊர்வலங்களை மேற்கொள்ள விரும்புவோருக்கு நான் செயல்முறையை விவரிக்கிறேன். முனிவர்களே, அதை கேளுங்கள். 14ஆம் நாளிலேயே மரம் மற்றும் வைக்கோலால் ஆன உறுதியான மற்றும் அற்புதமான படுக்கையை தயார் செய்ய வேண்டும். அல்லது அது கல்லால் செய்யப்பட்டு முழுமையாக சுண்ணாம்பு மற்றும் சாந்து பூசப்பட்டிருக்கலாம். சிறந்த பிராமணர்களே, இது நீடித்ததாக இருக்க வேண்டும். இது இறைவரின் துறவரத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக பக்தர் தந்திரமாக செலவு செய்யக்கூடாது. அந்த இடத்தை சுற்றி பல்வேறு வகையான மரங்கள் இருக்க வேண்டும். தெற்கிலிருந்து வீசும் மென்மையான காற்றுடன் அது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். கடல் அலைகள் மெதுவாக தாக்கும் திறந்த புல்வெளி நிலத்தில் அதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். விலை உயர்ந்த ஆடைகளால் அழகாக மாற்றப்பட்ட ஒரு உயரமான விதானம் இருக்க வேண்டும். ஆனால் தேவர்கள் தெளிவாக தெரியும் வகையில் உரை மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் இறைவனை நீராட்ட பிரம்மதேவருடன் தேவர்கள், முனிவர்கள் போன்றோர் அங்கு வருகிறார்கள். பாரிஜாத மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வான கங்கையிலிருந்து தண்ணீரை எடுத்து செல்கிறார்கள். பிராமண முனிவர்களும் பிரம்மாவோடு சேர்ந்து தேவர்களும் இருக்கையில் அமர்ந்திருக்கும் இறைவனை நீராட்டுகிறார்கள். பரமேஸ்வரியின் கட்டளைப்படி அவர்கள் அவரை நீராட்டுகிறார்கள். இந்த இறைவனை சொர்க்கவாசிகள் வெற்றி பெறு என்ற வார்த்தைகளாலும் துதி பாடல்களாலும் வணங்க வேண்டும். எனவே மஞ்சத்தை மாலைகள் மற்றும் சௌரிகள் மற்றும் பல்வேறு வகையான இரத்தின கழுத்தணிகளால் அலங்கரிக்க வேண்டும். கவர்ச்சிகரமான பட்டு துணிகளால் திருவிழாக்கள் செய்யப்பட வேண்டும். அதில் இனிமையான நறுமணம் மற்றும் தூபங்களுடன் நறுமணம் வீசும் சந்தன நீர் தெளிக்கப்பட வேண்டும். மஞ்சத்தை நிறுவிய பின் பக்தர் அதன் தெற்கே தங்கத்தால் செய்யப்பட்ட பானைகளை வைக்க வேண்டும். அவை கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். மண்டபத்தில் அது முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு நறுமணம் பூசப்பட வேண்டும். பவனமான சூக்தங்களை மீண்டும் மீண்டும் கூறும் சிறந்த நறுமணம் உள்ள தண்ணீரால் பானைகளை நிரப்ப வேண்டும். 14ஆம் நாள் நள்ளிரவில் இந்த சடங்கு செய்யப்படும். அவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் மன்னரால் மதிக்கப்படும் மற்றவர்கள் பலராம சுவாமியுடைய ஹரியை மெதுவாக எடுத்து செல்ல வேண்டும்.
அல்லது ஒரு பல்லக்கில் எடுத்து செல்ல வேண்டும். ஏனெனில் அவர்கள் தொடர்ந்து சௌரிகள் மற்றும் கை விசிறிகளால் விசிறி வைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நீராட்டும் போது முன்பு பயன்படுத்தப்பட்ட களிம்புகளை பகவானின் உடலில் இருந்து அகற்றக்கூடாது. இனிமையான நறுமணம் கொண்ட களிம்புகளை பூசுவதன் மூலம் சிலையை தினமும் கை கால்களில் வலுப்படுத்த வேண்டும். உண்மையில் பலவீனமான கை கால்களை கொண்ட ஒருவர் மற்றவர்களை வலிமையாக்க முடியாது. குல தெய்வத்தை சுமக்கும் பக்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த தவறும் செய்யலாகாது. அவர்கள் கவனக்குறைவாக இருந்தால் முரனின் எதிரியான இறை அல்லது பலதேவர் அல்லது தேவி சுபத்திரை கீழே விழுந்தால் அது அரசருக்கோ அல்லது உலகத்திற்கோ ஆபத்தை குறிக்கிறது. சிலையை கீழே விழ விடுபவர்களுக்கு தீங்கு ஏற்படும். தங்களின் குழந்தைகள் மிகவும் துன்பகரமானவர்களாக இருப்பார்கள். அந்த தீய ஆன்மாக்கள் நிச்சயமாக நரகத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும். ஏமாற்றப்பட்டு எந்த நம்பிக்கையே இல்லாமலோ மரச்சிலை எப்படி நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என்று கூறுபவர்கள் இறைவனுக்கு விரோதமானவர்கள். அவர்கள் அனைத்து புனித சடங்குகளிலிருந்தும் விலக்கப்பட்டு நரகத்தில் விழுவார்கள். நீதி மற்றும் பக்தி செயல்கள் தொடர்பாக அவநம்பிக்கையை உருவாக்க பல வாதங்களை ஏமாற்றப்பட்ட நபர்கள், நாத்திகர்கள், நன்றியற்ற நபர்கள் மற்றும் சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள் முன்வைக்கலாம். எல்லாம் சம்பந்தப்பட்ட நபரின் கண்ணுக்கு தெரியாத தகுதியை பொறுத்ததாகும். சிலை இந்த நபர்களின் தகுதிக்கு ஏற்ப வெவ்வேறு பொருட்களால் ஆனது போல் தெரிகிறது. இறுதியில் மாளிகை, ஆலயத்தில் சிலை போன்றவை அழிந்து போகின்றன. இது யாராலும் செய்யப்படவில்லை. அந்த மரம் யாராலும் வளர்க்கப்படவில்லை. வரங்களை அளிப்பது நிச்சயமாக அந்த சிலையாக கருதப்படவில்லை. கடந்து வந்த மன்வந்திரங்களில் சிலை செய்யப்பட்ட போது மக்கள் மற்றும் தேவர்களின் பக்தி உணர்வுகள் அதிகரித்தன. பிராமணர்களே, எல்லா மன்னர்களின் தெய்வீக பக்தி உணர்வுகளும் அப்படித்தான் இருந்தன. கருணையின் ஊற்றாகிய இறைவன் ஸ்வாரோஷிஷ மன்வந்திரத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். வைவஸ்வத மன்வந்திரத்தில் 4 யுகங்களின் 27வது சுழற்சியில் துவாபர யுகத்தின் முடிவில் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனரும் இங்கு வந்தனர். புனித சடங்குகளை செய்து அவர்கள் 3 தினங்கள் இங்கு தங்கினர். மிகுந்த பக்தியுடன் அவர்கள் மதுவை, அதாவது ஜெகநாதரை கொன்றவரை வணங்கினர். அவரை புகழ்ந்து பின்பு துவாரகைக்கு திரும்பினர். மனித உடலை ஏற்றுக்கொண்ட எவருக்கும் உண்மை தெரியாது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் ஒவ்வொரு யுகத்திலும் நிகழ்கின்றன. மேலும் பக்தியையும் நீதியையும் நிலைநாட்டிய பிறகு அவை இறைவனின் மூல உலகில் ஒன்றிணைகின்றன. பிரம்மதேவரால் முன்னர் அவரிடம் கேட்கப்பட்டது, அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தாம் தங்கியிருக்கும் காலம் வரை தங்கியிருப்பார் என்று இறைவனால் கூறப்பட்டது. மர வடிவில் பிரார்த்தரின் காலம் தூய சத்வ குணங்களுடன் தியானிக்கப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்றென்றும் வரங்களை வழங்குபவராக இருப்பார். ஒருவரின் சாதனை ஒருவரின் நம்பிக்கைக்கு ஏற்ப இருக்கும். அவர் தனது நம்பிக்கையில் தவறு செய்தாலும் உறுதியான மனதுடைய பக்தரான ஒருவர் அவரிடமிருந்து தனது முயற்சிக்கு தகுந்த அரிய பலனை பெறுகிறார். முன்பு அம்பரீஷ மன்னனின் விடுதலை தொடர்பான அனைத்தும் தங்களுக்கு கூறப்பட்டது. எனவே உயர்ந்த பிரம்மனின் வடிவத்தில் பிரபஞ்சத்தின் இறைவனிடம் மிகவும் உறுதியான பக்தியை கொண்டு புருஷோத்தமரின் புனித இடத்தில் தங்குங்கள். எனவே ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த சிறந்த இருக்கையை மிகுந்த பக்தியுடன் எடுத்து செல்ல வேண்டும். பக்தர்கள் தேவி சுபத்திரை மற்றும் பலபத்ரரை ராஜ மரியாதையுடன், அதாவது அரச மரியாதையுடன் சேவிக்க வேண்டும். குண்டங்களை உயர்த்த வேண்டும். சௌரிகள் விசிறி போடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அகல் லோச்சத்திலிருந்து வரும் தூபம் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. பல்வேறு வகையான இசை கருவிகள் எல்லா திசைகளிலும் கம்பீரமாக ஒலிக்கின்றன. பாடல்கள், நடனங்கள் மற்றும் இசை கருவிகளின் 3 சிம்போனி வாசஸ்தலத்தை நிரப்பும் போது
வரிசையாக விளக்குகள் மூலம் இருள் அகற்றப்படும் போது மற்றும் பெரிய விழாக்கள் அதிகரிக்கும் போது தெய்வத்தை சுமப்பவர்களின் சில அலட்சியத்தை எதிர்பார்த்து இறைவன் நீண்ட தூரம் எடுத்து செல்லப்படும் போது சிறந்த துணியால் ஆன பட்டு துணியால் மூடப்பட்டிருப்பார். இயக்கத்தின் வேகத்தால் உலகங்களின் தந்தை ஒரு சாய்ந்த நிலைக்கு வருகிறார். மீண்டும் மீண்டும் கவனிக்கும் தேவர்கள் இறைவன் சொர்க்கத்திற்கு ஏறப் போகிறாரா என்று சந்தேகிக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் சத்தமாக வெற்றி பெறு பலராம சுவாமியே வெற்றி பெறுவாய், ஸ்ரீகிருஷ்ண பகவானே வெற்றி பெறுவாய், சுபத்ரா தேவியே வெற்றி பெறுவாய் என்று பாடுகிறார்கள். இவ்வாறு பிராமணர்களும் மற்றவர்களும் அவரது பிறந்த நாளான ஜேஷ்ட மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் நள்ளிரவில் புனித நீராடல் செய்யும் போது பகவானை மஞ்சத்தின் இடத்திற்கு அழகாக அழைத்து செல்கிறார்கள். தேவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடும் சத்தம் ஆகாயத்தில் கேட்கிறது. வெற்றி பெறு என்ற முழக்கங்களுடன் கலந்த தெய்வீக துந்துபி முரசுகளின் சத்தங்கள் கேட்கின்றன. பின்னர் மஞ்சத்தில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மனின் உருவகம் வழிபடப்பட வேண்டிய சிலையுடன் மூடப்படுகிறது. முகத்தை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளும் சிறந்த துணிகளால் மூடப்பட்டிருக்கும். நெய்வேத்திய பிரசாதத்தை தவிர முன்னர் குறிப்பிடப்பட்ட சம்பிரதாயங்கள் மற்றும் சேவைகளின்படி இறைவன் வணங்கப்படுகிறார். சாந்தி மந்திரங்கள் பிரகடனத்துடன் பக்தர் முன்னணி சூரர்களை தெய்வங்களை தயார் நிலையில் வைத்திருக்கும் பானைகளில் சமுத்திர ஜோஷ்டாக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் கூறி புனிதப்படுத்தப்பட்ட வாசனை திரவிய நீரில் நீராட்ட வேண்டும். நீராடி தெய்வம் கண்காணிப்பவர்களின் திருப்திக்காக இது நடக்கும். அங்கே நின்று இறைவன் நீராடுவதை பார்க்கும் ஆண்கள் இனி கர்ப்பப்பை நீரில் குளிக்க மாட்டார்கள், அதாவது மறுபிறவி எடுக்க மாட்டார்கள். கர்ப்பப்பை வாசம் அவர்களுக்கு கிடையாது, ஆனால் விடுதலையை அடைவார்கள். ஊர்வலத்தை காண மனதில் ஆர்வம் உள்ளவர்கள் ஜேஷ்ட மாதத்தில் இறைவனின் கழுவேற்றத்தை மகிழ்ச்சியுடன் காண்பவர்கள் உலக இருப்பு என்ற கடலில் மூழ்க மாட்டார்கள். ஸ்ரீஹரி கழுவேற்றத்தை காண்பவர்களின் ஆரம்பமற்ற பாவ கூட்டமானது வேண்டுமென்றோ அல்லது அறியாமலோ செய்யப்படாமலோ உடனடியாக அழிந்துவிடும். அது உண்மைதான், அது நிச்சயமாகவே உண்மை. மகான்களே, நான் உண்மையை கூறுகிறேன், அது எல்லா துன்பங்களையும் அடக்குகிறது. ஜேஷ்ட மாதத்தில் பௌர்ணமி நாளில் ஸ்ரீபதியின் பக்தியுடன் காணப்பட்டால் அது அனைத்து பாவங்களையும் மாசுகளையும் அளிக்கும். ஸ்ரீஹரியின் பிராமணர்களே, வருடத்திற்கு ஒரு முறையாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஸ்நானத்தை மிகுந்த பக்தியுடன் ஒருவர் கண்டாலும் அவர் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுவதில் துக்கப்படுவதில்லை. பிராமணர்களே, ஒருவர் ஹரியின் துறவரத்தை நேரில் கண்டால் அது நேர்மையுடன் பலன் அளிக்கும் யாகங்களை செய்வது, ஆடம்பரமான பண கொடைகளை வழங்குவது, பெரிய தானங்களை அதாவது மகா தானங்கள் வழங்குவது, கோடிக்கணக்கான பிராமணர்களுக்கு உணவளிப்பது, கோடிக்கணக்கான ஸ்ரார்த்தர்கள் கயா சிஷத்திலும் பிற புனித தலங்களிலும் செய்வது, தீர்த்தங்கள் போன்றவற்றில் சுப வேளைகளில் தவம் செய்வது, அர்த்தோதயம் போன்ற யோகங்களில் சுப வேளைகளில் கோடிக்கணக்கான முறை செய்யப்படும் புனித யாகங்களை போன்றது. அது உண்மை, அது வேறொன்றுமில்லை. உண்மை. முக்கிய பிராமணர்களே, நான் உண்மையை கூறுகிறேன். சாஸ்திரங்களின் பார்வையில் இதை போன்ற நல்வாழ்வுக்கு உகந்த வேறு எந்த புனித சடங்கும் இல்லை. புருஷோத்தமர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது ஸ்நானம் செய்வதை காண்பவன் புனித நீராடிய பலனை 100 மடங்கு பெறுகிறான். அதில் எந்த ஐயமும் இல்லை. பிரபஞ்சத்தில் இறைவன் இருக்கையில் அமர்ந்திருப்பதையும் ஸ்நானத்திற்கு பிறகு நனைவதையும் காண்பவன் தன் மனம் அடர்த்தியான பேரின்பத்தால் நனைந்தவனாகிறான். அவன் எந்த பாவத்தையும் அடைவதில்லை. ஓர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் அச்சுதனை பார்ப்பதன் மூலம் துறவு செய்யும் சடங்கில் குறிப்பிடப்பட்டுள்ள பலனை பெற முடியும். பிராமணர்களே, பிரபஞ்சத்தின் ஒரே இறைவன் அங்கு 3 வடிவங்களில் நிலைநிறுத்தப்படுகிறார். இவை ஒவ்வொன்றையும் துறவு செய்வதை காண்பது உலக இன்பங்களையும் முக்தியையும் தருகிறது. புனித துறவு செய்யும் நேரத்தில் பலபத்ரரே வெற்றி பெறுவீர்கள்.
பலபத்ரரே வெற்றி பெறுவீர்கள். ஸ்ரீகிருஷ்ணரே பிரபஞ்சத்தின் தலைவரே பகவானே வெற்றி பெறுவீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் அறிவிப்பவர் சிறந்த பிராமணர்களே முக்தியை அடைகிறார். துறவு செய்யும் சடங்கிற்காக நோக்கம் கொண்ட நீரில் நறுமண பொருட்களையும் வாசனை திரவியங்களையும் சேர்த்தவர்களுக்கு பக்தர் மகிழ்ச்சியுடனும் உண்மையுடனும் பண பரிசுகளை தனித்தனியாக விநியோகிக்க வேண்டும். மிகுந்த நம்பிக்கையுடன் பக்தர் பிராமணர்களுக்கு ஆடம்பரமான உணவு, ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை வழங்க வேண்டும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அவர் திருப்திப்படுத்த வேண்டும். துறவு சடங்கை காண வருபவர்கள் நிச்சயமாக உயிருடன் இருக்கும் போது விடுதலை பெற்ற ஆன்மாக்களாக இருப்பார்கள். ஸ்ரீஹரியின் மகிழ்ச்சிக்காக மன்னர் தனது திறனுக்கு ஏற்ப அவர்களை மதிக்க வேண்டும். ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல இருக்கையில் அமர்ந்து துறவு செய்த பிறகு மீதமுள்ள நீரில் நீராடினால் அவர்கள் பெரும் புண்ணியங்களை பெறுவார்கள். அதை நான் விவரிக்கிறேன். நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வலிமையாகவும் வீரியமாகவும் மாறுகிறார். அவர் அகால மரணத்தை வெல்வார். மகன் இல்லாத அல்லது மகளில்லாத, மகன் இறந்த அல்லது மலடியாக இருக்கும் ஒரு பெண் ஒரு மகனை பெறுவாள். ஒரு ஏழை மனிதன் உலகில் உள்ள அனைத்து மக்களிலும் பணக்காரனாகவும் அழகானவனாகவும் மாறுவான். ஒரு கர்ப்பிணி பெண் மிகுந்த புண்ணியங்களை நீண்ட ஆயுளையும் கொண்ட ஒரு மகனை பெற்றெடுப்பாள். ஒரு நீதிமான் நிச்சயமாக துறவு செய்ததை காணும் புண்ணியத்தை பெறுகிறான். இது கங்கை மற்றும் பிற தீர்த்தங்களில் புனித நீராடிய புண்ணியமாக கருதப்படுகிறது. 31ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.